ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீப் ஸ்பிரிட் மாஸ்டர்ங்கிற அனிமையோட எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு எதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோயினியோட சிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக லீ மேன்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. அதோட தான் முடிஞ்சிருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் அதை நான் டாக்வா ஃபேமிலியோட மேன்சன் சொல்லியிருப்பேன். இது சப்டைட்டில் மிஸ்டேக் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினியும் இந்த லீ மேன்சனில் அந்த லியோ எலி மேலே வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு காவலாளி இருப்பான். அந்த எலி அந்த காவலாளியோட காலுக்கடியெல்லாம் பூந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினி லியோ நில்லு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூமை காட்டுறாங்க. அடுத்த சீன்ல அந்த லியோ எலி அந்த ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு உள்ள போய் நம்ம ஹீரோயினியை கீழே இறக்கி விட்டுட்டு, என்னால முடியல, நான் ஒரு வருஷமா சாப்பிட்டு சேர்த்த எல்லா உடம்பையும் நீங்க ஒரே நல்ல ஓட விட்டு கரைச்சிட்டீங்கன்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை பார்த்தேன்னு சொல்லி தடவி கொடுக்குறான். உடனே நம்ம ஹீரோயின்கிட்ட போய் உன் சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி அங்க இருக்க ஒரு ரெட் கலர் ஜெட் பாட்டில காட்டி அதுல தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அவன் தலையில இருக்க டாலிஸ் பேப்பர் எடுக்கிறான். நம்ம ஹீரோயினி அவனை தடுத்துட்டு அதையும் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் பெரிய ஆளா மாறாம நம்ம எப்படி அந்த ஜெட் பாட்டில இங்கேருந்து வெளியே எடுத்துட்டு போறதுன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி வெளியே ஃபுல்லாக காவலாளிங்க இருக்காங்க, நீ பெருசா மாறினா அவங்க கிட்ட மாட்டிக்குவேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த பாட்டில எப்படி வெளியே எடுத்துட்டு போறதுன்னு யோசிக்கிறப்ப அந்த ரூமுக்கு வெளியே சில பேர் நடந்து வர சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினி யாரோ வராங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இழுத்துட்டு போறாங்க. வெளியே யாருடா வராங்கன்னு பார்த்தா இந்த அனிமையோட ஸ்டார்டிங்ல சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்த வயசானவரும் அவரு கூட 2 பேரும் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த வயசானவர் கூட வர ஒரு குண்டே இருந்துட்டு உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவர் இருந்துட்டு ஜியோடின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த குண்டே இருந்துட்டு கியூடி, நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம், நல்லதுன்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே அந்த வயசானவர் இருந்துட்டு என்னோட பேரு கியூடி இல்ல ஜூடின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த குண்டே இருந்துட்டு சரி அதை விடுங்க, நீங்க எதுக்கு எங்களோட லீ ஃபேமிலிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த வயசானவர் இருந்துட்டு நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல ஒரு சக்தி வாய்ந்த ஸ்பிரிட் இருக்கிறத உணர்ந்தேன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த குண்டே இருந்துட்டு என்னது சக்தி வாய்ந்த ஸ்பிரிட், அப்படின்னா இந்த லீ ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் சக்தி வாய்ந்த ஸ்பிரிட் மாஸ்டரா மாற போறாங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த வயசானவர் அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த குண்டே வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை, நாங்க நிறைய பணம் செலவு பண்ணி இந்த வீட்டுல ஈவில் ஸ்பிரிட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம், ஆனா இந்த வீட்டுல எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டுமே இல்லை, ஆனா நீ இப்ப இருக்குன்னு சொல்லி சொல்ற, அப்படின்னா நீ ஒரு பொய்ப்புழுவியா தான் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. உடனே அங்க இருந்த காவலாளி கிட்ட இந்த பொய்ப்புழுவிய வெளியே அனுப்புன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த காவலாளியும் அந்த வயசானவரை வெளியே அனுப்ப பாக்குறான். உடனே அந்த வயசானவர் அவர்கிட்ட அந்த ஊசியை மேல தூக்கி போட்டுட்டு ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து அந்த ஊசியை பிடிக்கிறாரு. அந்த ஊசி உடனே அதுல சுத்துது. உடனே அந்த குண்டே இருந்துட்டு உன்னோட வித்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நீ வேணுமா இந்த ஊசி இந்த பவுலை என்கிட்ட வித்தறியான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த வயசானவர் வந்துகிட்டு இந்த ஊசி இப்படி சுத்தி எந்த திசையை காட்டுதோ அந்த திசையில தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அதை யாரோ சீல் பண்ணி வச்சிருக்காங்க, அது மட்டும் அதுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அது இந்த லீ ஃபேமிலியை அழிச்சிடும்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த குண்டன் பயந்துகிட்டு அந்த வயசானவரை அந்த சிவப்பு கலர் ஜெட் பாட்டில் இருக்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோ கியூங் இந்த ரூமுக்குள்ள யாரோ வராங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி அவன் தலையில ஒரு டாலிசம் பேப்பரை ஒட்டுறாங்க. உடனே அவன் மறைஞ்சு போயிடுறான். அப்போ அங்க வந்த வயசானவரை பார்த்து நம்ம ஹீரோயினி இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த எலிக்கும் அந்த டாலிசம் பேப்பரை ஒட்டி அவங்களும் மறைஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த வயசானவரை பார்த்து இவர் அந்த கதை சொல்றவர் தானே, ஆனா இவர்கிட்ட இந்த ஊசி எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ அந்த வயசானவர் நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கிட்ட வந்ததும் அந்த ஊசி வேகமா சுத்துது. என்னடான்னு பார்த்தா அங்க யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப அந்த குண்டே இருந்துட்டு அந்த வயசானவர்கிட்ட நீங்க அந்த ஈவில் ஸ்பிரிட்டை இங்க இருந்து கொண்டு போனாதான் எங்களோட லீ ஃபேமிலியே நிம்மதியா இருக்குன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட அந்த வயசானவர் அந்த ஜெட் பாட்டில எடுத்துட்டு போயிட போறாரு, நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு உன்னோட சிஸ்டர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கள, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி என்னோட சிஸ்டரை அந்த பாட்டில அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான். அடுத்த சீன்ல அந்த வயசானவர் அந்த சிவப்பு கலர் ஜெட் பாட்டில் இருக்க இடத்துக்கிட்ட போய் இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த குண்டனோட காவலாளி வந்து அந்த குண்டனோட காதல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குண்டே இருந்துட்டு இதை சில நாட்களுக்கு முன்னாடிதான் என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆனா இது என்னன்னு எங்களுக்கு தெரியாதனால இதை நாங்க இந்தியன் மிரருக்கு கீழே வச்சு பாதுகாக்கிறோம்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த வயசானவர் அவரோட சக்தியை அந்த ஊசியில செலுத்தி அந்த ஊசி வேகமா சுத்திட்டு அந்த சிவப்பு கலர் ஜெட் பாட்டில நோக்கி நிக்குது. அதுக்கு அந்த வயசானவர் இருந்துட்டு இந்த ஜெட் பாட்டில தான் அந்த ஈவில் ஸ்பிரிட் இருக்குன்னு சொல்றதோட இந்த எபிசோடு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.